என் கண்ணில் பட்டது. என் ஆன்மா உணர்த்தியது. செய்தேன் கடமையை, கண்டேன் இறைவனை. என் வாழ்க்கையில் பயம் என்னை துரத்தியது. முழு மனவேதனையில் இருந்தேன் நான். காரணம், அலுவலக பணி என்னை கலங்கடித்தது. உயர் அதிகாரிகள் என்னை கடிந்து கொண்டனர். மனவேதனையில் இருந்த என்னை கரிசனையுடன் என் தாயும் தந்தையும் என்னோடு பேச விரும்பினர். என் வேதனையால் அவர்களை உதறி தள்ளினேன். அவர்கள் மனதை காயப்படுத்தி மன நிம்மதி தேடி இன்று இந்த கடற்கரை மணலில் அமர்ந்தேன். பல நாள் வருவதுண்டு. ஒரு நாள் கண்ணில் பட்டது. ஒரு ஆமை கடலிலிருந்து வெளிவந்த ஆமை மணல் அருகே சென்று முட்டையிட்டு கொண்டிருந்தது. ஆச்சரியத்துடன் பார்த்தபோது மணலால் அந்த முட்டையை மூடியது. சில நாள் சென்றது. அதே கடற்கரை, அதே இடம். என்னை காலம் அழைத்துச் சென்றது. காலம் அழைத்துச் சென்று அமர வைத்த இடமும் அதே இடம். சிந்தனை துவங்கியது. சில நாள் முன்பு ஆமை முட்டையிட்ட இடத்தை பார்க்க வைத்தது. மண்ணிலிருந்த அனைத்து குட்டிகளும் வெளியேறும் தருணம் கண்டேன். ஆச்சரியத்தில் உறைந்தேன். ஏனென்றால் வெளியே வந்த ஆமை குஞ்சுகள் கடலை நோக்கி நடந்து சென்றது. கடலில் கலந்தது. நீந்தி தன் தாயை சரியாய் போய் சேர்ந்தது. என் நினைவு என்னிடம் ஆச்சரியத்தில் பேசியது. இதற்கு யார் நடக்க பழகி தந்தார்? யார் நீந்த கற்றுக் கொடுத்தார்? இதுதான் உன் தாய் என யார் கூறினார்? ஆனால் சரியாக போய் சேர்ந்தது. இப்பொழுது என் மனம் பேசியது. 3 அறிவு ஜீவராசிக்கு எதுவும் சொல்லித்தரவில்லை. இப்பிரபஞ்சம் அதை சரியாய் நடத்துகிறது. ஆனால் 6 அறிவு கொண்ட நான் பிறந்து 6 மாதம் கழித்து தான் திரும்பியே படுத்தேன். ஓராண்டு பிறகுதான் நடந்தேன். 2 ஆண்டுகள் கழித்துதான் பேச ஆரம்பித்தேன். 3 ஆண்டு கழித்துதான் என் உணவை நானே உண்டேன். இத்தனை ஆண்டும் என்னை கண்மணி போல் காத்த என் தந்தையும் தாயையும் கனம் பண்ணாமல் ஒவ்வொரு மாதம் ஜீவனம் செய்ய நான் எவ்வளவு உழைத்தாலும் என்னை மிகவும் கண்டிக்கும் உயர் அதிகாரிகளுக்கு என் கைகள் கட்டினேனே. எவ்வளவு திட்டினாலும் மௌனம் காத்தேனே. ஆனால் இத்தனை வருடங்கள் என்னை அன்பாய் வளர்த்தவர்கள் என்னிடம் ஆசையாய் பேச நினைத்தார்கள். பணத்திற்கு கை கட்டும் நான், எனக்கு உயிரையே தந்த என் தாய் தந்தை உறவினர்கள் கிள்ளிக்கிரையாய் நினைத்தேன். நான் பிறந்த நேரத்திலிருந்து ஒரு நாள் என்னை அவர்கள் உதறித்தள்ளியிருந்தால் அன்றே நான் பிணம். நான் பிறந்த 8 மணி நேரத்தில் நான் கழித்த மலமே என் கால்களில் ஒட்டி கொண்டு பிடித்தால் சதை கிழியும். அதற்காகவே அவர்கள் தூங்காமல் எனக்கு உணவு கொடுத்து என்னை சுத்தப்படுத்தி ஈயெறும்பு அண்டாமல் அவர்கள் உயிர் கொடுத்து என்னை வளர்த்தாள். அவர்களை தூஷிக்கவா? மனம் பேச்சை நிறுத்தியது. என் ஆன்மா பேசத் தொடங்கியது. இனி ஒருபோதும் மூதாதையர்களை அலட்சியம் செய்யக்கூடாது. எந்த வேலை இருந்தாலும் தினமும் 1 மணி நேரமாவது அவர்களோடு பேசி அவர்கள் மனம் மகிழ்ச்சியடை செய்ய வேண்டும். ஏனெனில் வயதாக என் முன்னோர்கள் எனக்கு குழந்தையாகிறார்கள் என்பதை உணர்ந்தேன். நான் ஒரு நல்ல மனிதனாய் அவர்களை நான் உணவை ஊட்டுவேன், அவர்களை சுத்தப்படுத்துவேன். ஆம், இப்பொழுதே உறுதியெடுத்தேன். வயதான காலத்தில் அவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது என் உணவையோ என் பணத்தையோ அல்ல, பிடித்து கொண்ட ஒரு நல்ல கைப்பிடியாய் என் மகனோ மகளோ இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மட்டுமே. என் சிந்தை கலங்கியது. இப்பொழுது என் ஆன்மா அடங்கியது. ஆனால் என் ஞானம் பேசியது. நீ இந்த தாய்க்கு தான் பிறக்க வேண்டும் என இறைவன் தீர்மானித்தது. அவன் தீர்மானத்தின்படியே மூதாதையர்கள் என்னை அன்பாய் வளர்த்தார்கள். அவர்கள் கடமை முடிந்தது. இனி என் கடமை தொடங்கியது. பெற்ற தாய் தந்தையை கனம் பண்ணுவேன்.
நான் கட்டிய என் மனைவியின் கண்களில் சந்தோஷத்தை பெருகச் செய்வேன். நான் பெற்ற என் பிள்ளைகளை அன்பாகவும் ஞானமாகவும் வளர்க்கச் செய்வேன். இதுவே என் கடமை. இப்பொழுது என் ஞானமே அடங்கியது. திரும்பினேன். வெளியே தேடிய இறைவன் என் அகத்துள் வந்தான். ஆம், அந்த இறைவன்தான் என் கடமை என உணர்ந்தேன். என்னுள் கண்டேன் என் இறைவனை. அகம் பிரம்மாஸ்மி.